ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துறைகளாக ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகே தனோ புத பிரசோதயா. இன்று சார்வரி ஆண்டு, சிறப்புமிக்க மார்கழி மாதம், அற்புதமான இன்றைய 8ஆம் நாள், டிசம்பர் மாதம் 23/12/2020, சிறப்புமிக்க புதன்கிழமையான இன்றைய நவமி திதியானது இன்று இரவு 8:40 அருகில் இருக்கின்றது. அதற்கு பிறகு தசமி திதியானது இன்றைய இரவினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய ரேவத நட்சத்திரமானது இன்று இரவு பின்னிரவு மறுநாள் விடியற் காலை 4:32 அருகில் இருக்கின்றது. அதற்கு பிறகு அசுவினி நட்சத்திரம் வர இருக்கின்றது. ஆக இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நவமி திதியினுடைய திதி தேவதையாக துர்க்கை அம்மனாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய அற்புதமான ரேவதி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக சனீஸ்வர பகவானாக இருக்கின்றார். இன்றைய நாளினுடைய புதன்கிழமை என்பதனால் மகாவிஷ்ணுனுடைய வழிபாட்டுக்குரிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தனிய நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மரண யோகம் கூடிய நாளாக இருக்கின்றபடியினால சுப நிலைகளை விளக்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. இருப்பினும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வழிபாட்டுக்குரிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் பிரளய கல்பாதி என்று அழைக்கப்படக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் 3 நாட்கள் மழை பெய்ததற்கு உண்டான வாய்ப்புகளும் உள்ள நாட்களாகவும் இருக்கின்றன. இந்த பூமியில் குளிர்விக்கிறதுக்கு உண்டான மழை வருண பகவானுடைய வருகைக்காகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. காத்து கொண்டிருக்கக்கூடிய நாளாகவும் வரும் நாட்களாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் பிரளய கல்பாதி என்று அழைக்கப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில், வரும் காலகட்டத்தில் கலியுகம் நிறைவு பெறுவதற்கு உண்டான வாய்ப்புள்ள நாளாகவும் இந்த நாள் நூல்களில் குறிப்பிட்டப்பட்டு இருக்கின்றது. ஆக இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஹோமங்கள் செய்வதற்கும் சில தர்ப்பணம் செய்வதற்கும் உகந்த நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. புதன்கிழமை என்பதனால் மகாவிஷ்ணுவை வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரம் என்பதனால் சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. புதுப்படியாக மார்கழி மாதம் என்றாலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கக்கூடியது நல்ல மாதமாக மார்கழி மாதம் இருக்கின்றது. மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் காலை நேரத்தில் திருவெண்பாவை பாடி சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாளாகவும், அதேபோல் பெருமாள் ஆலயங்களை பொறுத்தவரையில் ஆண்டாள் நாச்சியரை வணங்கி திருப்பாவை பாடப்பட்டு வருவதும் வழக்கமான அந்த மார்கழி மாதத்தினுடைய மகிமையான மாதமாக இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நாள் முழுவதுமாக மரணயோகம் கூடிய நாளாக இருக்கின்றபடியினால் சுபகாரியங்கள் விளக்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய ராகு காலமானது இன்று பகல் 12:19 பிற்பகல் 1:45 வரையிலும், இன்றைய யமகண்டமானது இன்று காலை 8:02 காலை 9:27 வரையிலும் இருக்கின்றது. திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளினுடைய சுபகோரைகளாக இன்று காலை 9:40 இன்று காலை 10:40 வரையிலும், இன்றைய முற்பகல் அதாவது 2:10 பிற்பகல் 3:40 வரையிலும், இரவு 7:40 இரவு 10:40 வரையிலும் இன்றைய நாளினுடைய சுபகோரைகளாக இருக்கின்றன. இன்றைய நாளினுடைய தன்மையாக தனிய நாளாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரத்தினை நோக்கி இருக்கின்றது. திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில், குறிப்பாக ஸ்ரீனிவாச பஞ்சாங்க அடிப்படையில் இந்த நாளினுடைய குறிப்புகள் யாவும் சொல்லப்பட்டு வருகின்றன. பஞ்சாங்களிலே மிக சிறந்த பஞ்சாங்கமாக இருக்கின்றது. எங்களுடைய ஆன்மீக குருஜி திரு நரநாராயணன் ஐயா அவர்களுடைய கைப்பட எழுதப்பட்ட இந்த ஸ்ரீனிவாச பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மிக துல்லியமான கணக்கீடுகள் யாவும் திருக்கணித பஞ்சாங்க முறையில் மிக சிறப்பாக கணிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த விதத்தில் இன்றைய நாளினுடைய சுப கிரக நிலை வருமாறு ரிஷபராசியில் பொறுத்தவரையில் ராகு பகவான் இருக்கின்றார். விருச்சிக ராசியில் பொறுத்தவரையில் கேது பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கின்றனர். இன்றைய தனுசு ராசியில் பொறுத்தவரையில் சூரிய பகவான் மார்கழி மாதம் என்பதனால் இருந்து கொண்டிருக்கின்றார். உடன் புதன் பகவானும் இருக்கின்றார். மகர ராசியில் பொறுத்தவரையில் குரு பகவான் கண்டிப்பாக நீச்ச நிலையில் இருக்கின்றார். உடன் சனீஸ்வர பகவான் ஆட்சி பீடத்தில் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய மீன ராசியை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார். உடன் சந்திர பகவானும் இருக்கின்றார்.
இன்றைய நாளினுடைய சிந்தனை சொற்றொடராக, நாளை என்ன நிகழும் என்று இன்று கவலைப்படாதே. கருவாக உருவாக திருவாக இருந்தபோது கவலைப்பட்டாயா? அப்போது உன்னை காத்தது இறைவன். இப்போது ஏன் எப்போதும் காப்பது அவரை. சிறந்த பக்தி மார்க்கத்துடன் செயல்படுங்கள். உங்களது வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்கள் யாவும் இறைவனால் வழங்கப்படக்கூடிய நாட்களாகவும் மாதங்களாகவும் இந்த தருணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக உத்திர நட்சத்திரத்தினை நோக்கி இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய வழிபாட்டுக்குரிய தேவதையாக புதன்கிழமை என்பதனால் மகாவிஷ்ணுடைய வழிபாடும், அற்புதமான ரேவதி நட்சத்திரம் என்பதனால் சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நாளாகவும், மேலும் இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்குரிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. இனிய வணக்கத்துடன் சிவா, சிங்களந்தபுரத்திலிருந்து.